கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் ஆணையிட்டதன்படியே பல்வேறு பகுதியிலே இந்த ஒன்றுபட்ட திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியிலே உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், காங்கேயம், வெள்ளக்கோயில் மற்றும் தாராபுரம் உட்பட திப்பம்பட்டியிலே இருந்து உட்பட மற்றும் பல்வேறு பகுதிகளிலே இருந்து ஏராளமானவர்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து திரண்டிருந்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன குரல் எழுப்பியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழகத்திலே 15 நாட்களுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானது. 40 தொகுதியிலே 40 தொகுதியையும் திமுக கைப்பற்றியது. 40 தொகுதிகளை திமுகவுக்கு தமிழகம் பாண்டிச்சேரியிலே பரிசாக கொடுத்த தமிழக அப்பாவி மக்களுக்கு திமுக பரிசாக கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய சாவுகளை கொடுத்திருக்கிறது என்பதை நான் இங்கே பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிமிடம் வரை நான் பேசுகிற இந்த நிமிடம் வரையில 60 பேர் இறந்திருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. காலை நிலவரம் 58, இப்போ 11 மணி நிலவரம் 60 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை 40க்கும் மேலாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுடைய கண் பார்வையை இழந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார் என்றால் வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்கள், மூட்டை தூக்குபவர்கள், கைவண்டி இழுப்பவர்கள், கள்ளக்குறிச்சி நகரத்திலே கலாசு வேலை பார்ப்பவர்கள், இப்படி ஏழை எளிய மக்கள் கள்ளச்சாராய சாவுக்கு ஆளாயிருக்கிறார்கள். 40 தொகுதியிலும் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த மக்களுக்கு திமுக பரிசாக கொடுத்திருப்பது இந்த கொடூர மரண சம்பவத்தை பரிசாக கொடுத்திருக்கிறது. இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது இந்த ஆண்டு இப்பொழுது புதிதாக நடந்ததல்ல. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கள்ளச்சாராய மரணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலே இந்த ஆட்சியிலேயே இந்த கள்ளச்சாராய மரணம் 2வது முறையாக ஏற்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்திலே விழுப்புரத்திலேயும் அதே போல செங்கல்பட்டிலேயும் 22 பேர் கள்ளச்சாராய மரணத்திற்கு ஆளானார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே கடுமையாக வற்புறுத்தி தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் எங்கேயும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது, இதை கட்டுப்படுத்துங்கள் என்று ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவராக, பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்தார். பல முறை அவர் சட்டமன்றத்திலே காவல்துறை மானியத்திலே பேசும்போதும் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழகத்திலே பல்வேறு பகுதியிலே கள்ளச்சாராய வியாபாரம் நடக்கிறது, கள்ளச்சாராயம் கொடிகட்டி பறக்கிறது, கட்டுப்படுத்துங்கள் 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 என்று சொன்னார்கள். ஆனால் விடியா திமுக ஆட்சியினுடைய பொம்மை முதலமைச்சராலே இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம், கள்ளச்சாராயம் விற்பவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் பட்டவர்த்தனமாக சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தக்காரர்கள், திமுகவுக்கு சொந்தக்காரர்கள், திமுகவுடைய தீவிர தொண்டர்கள். கள்ளக்குறிச்சியிலே நீங்கள் பார்த்தாலும் கூட கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டியினுடைய வீட்டிலே பார்த்தால் ஸ்டாலினுடைய படம் வண்ண வண்ண படங்களாக உள்ளே ஒட்டி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். வண்ண வண்ண படங்களாக ஸ்டாலினுடைய படம், உதயநிதியுடைய படம், திமுகவினுடைய படம் எல்லா பக்கமும் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய வீட்டிலே என்றால் இந்த 60க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணமாக இருந்த கள்ளச்சாராய வியாபாரியின் வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் சாமிக்கு பக்கத்தில் ஸ்டாலின் படத்தை ஒட்டி வச்சிருக்கிறான். மக்களின் சார்பாக கேட்க விரும்புகிறேன், எப்படி ஸ்டாலின் கட்டுப்படுத்துவார்? தன்னுடைய கட்சிக்காரனை எப்படி ஸ்டாலின் கட்டுப்படுத்துவார்? 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், கள்ளக்குறிச்சிக்கு அருகாமையில் இருக்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர், மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக முக்கிய புள்ளி பேரே உதயசூரியன், இவர்கள் 2 பேரும் சம்பந்தப்பட்டு இவர்களுடைய அனுமதியோடு ஆங்காங்கே கள்ளச்சாராயம் நேற்று தொடங்கி கள்ளச்சாராய வியாபாரம் நடைபெறவில்லை. அன்றுதான் கள்ளச்சாராய வியாபாரம் கள்ளக்குறிச்சியிலே நடைபெறவில்லை. கடந்த 3 ஆண்டு காலமாக கள்ளச்சாராய வியாபாரம் நடைபெற்றிருக்கிறது. அந்த தொகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் நேரடியாக சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் ஓராண்டுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகர் அனுமதிக்கவில்லை. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கூட்டாக கொடுத்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கவனத்திலேயே எடுத்துக் கொள்ளப்படவில்லை. காரணம், கள்ளச்சாராய வியாபாரிகள் எல்லாம் யார்? கஞ்சா விற்கிறவன் யார்? உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்கு போதை வஸ்துக்களை ஏற்றுமதி செய்கிறவன் ஜாபர் சாதி. அவன் யாரு? திமுக. திமுக என்ன பொறுப்பு இருக்கிறான்? அயலக பணியினுடைய மாவட்ட செயலாளர். உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு இருந்து போதை வஸ்துக்களை ஏற்றுமதி செய்கிறான், ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறான்.
இங்கிலாந்து நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறான். அங்கே இருந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய போதை தடுப்பு பிரிவிலே இருந்து ரகசிய தகவல் டெல்லி அரசாங்கத்துக்கு வந்ததன் மூலம் இன்றைக்கு அந்த ஜாபர் சாதிக் எங்க இருக்கிறான்? அவன் யாருக்கு வேண்டியவன்? ஸ்டாலின் குடும்பத்துக்கு வேண்டியவன். அவனுடைய சினிமாவுடைய டைரக்ட் பண்றது யாருன்னா துர்கா ஸ்டாலின். துர்கா ஸ்டாலின். அங்க இருக்கிற மக்கள் அனைவரும் வெயில்ல நிக்கிறீங்க. உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்களா எவ்வளவு கடுபடின்னு? காலையில இருந்து போலீஸ் கொடி கட்ட விடல, காலையில இருந்து அந்த வேனை இங்க நிப்பாட்ட விடல, ஸ்பீக்கர் கட்ட விடல. இங்க பாருங்க 4 போலீஸ்காரர் நின்று படம் பிடிக்கிறாங்க. மேல நின்று போலீஸ் ஜீப் வேன் வந்து படம் பிடிச்சிட்டு இருக்குது. இவ்வளவு கடுபடி அண்ணா திமுக சுதந்திரத்துக்கு பிறகு அதிக ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி அண்ணா திமுக, எம்ஜிஆர் கட்சி, அம்மா கட்சி, எடப்பாடியார் கட்சி. சாமானிய மக்களுக்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். நாடெல்லாம் கள்ளச்சாராயம், கஞ்சா, அபின், மெட்டபெத்தமின், என்னென்னமோ போதைப் பொருள், வாயில நுழையாத போதைப் பொருள் எல்லாம் நாடெல்லாம், நகரெல்லாம், பட்டி தொட்டி எல்லாம், கிராமங்கள் எல்லாம், மூளை முடுக்கெல்லாம், பொட்டிக்கடையெல்லாம், எங்கே பார்த்தாலும் வியாபாரம் நடக்கிறது. இதை கட்டுப்படுத்துங்கள் என்று கேட்பதற்காக பொதுச் செயலாளருடைய ஆணைப்படி ஒரு ஆளும் கட்சி, பிரதான எதிர்க்கட்சி நாட்டிலே தன்னுடைய ஜனநாயக கடமையை செய்வதற்கே தடை விதித்து இத்தனை பேர் வீடியோ படம் பிடிக்கிறீங்களே. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஒழுக்கமா கள்ளக்குறிச்சியில இதே போல கவனம் செலுத்தி வேலை பார்த்திருந்தா கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல, ஐயா கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல, எஸ்பி ஆபீஸ்க்கு பக்கத்துல, நீதிமன்றத்துக்கு பக்கத்துல, அட வெண்ணவெட்டி சிப்பாய்களே, தமிழ்நாடு காக்கி போலீஸ், அந்த கள்ளச்சாராயம் வித்த இடம் கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல. நல்லா தெரிஞ்சுக்காங்க, கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல, எஸ்பி ஆபீஸ்க்கு பக்கத்துல, நீதிமன்றத்துக்கு பக்கத்துல. நீங்களே சொல்றீங்க தாலுகா ஆபீஸ்க்கு பக்கத்துல. இத்தனைக்கும் அருகாமையில ஒருத்தர் 3 வருஷமா கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறான். 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார். ஆனால் தமிழக போலீஸ் ரொம்ப கௌரவம் வாய்ந்த போலீஸ், எப்பேற்பட்ட குற்றங்களையும் தடுக்கக்கூடிய வல்லமை படைத்த போலீஸ், எந்த குற்றம் எங்கே நடந்தாலும் எப்போது நடந்தாலும் யார் அந்த குற்றத்தை உண்டாக்கினார்கள் என்று கண்டுபிடிக்கிற ஆற்றல் படைத்த ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறையாக இருந்த தமிழக காவல்துறை காக்கி உடுப்போடு இப்ப ரொம்ப கேவலமா இருக்கு. சொல்றேன், இதை கண்டுகொள்ளாமல் இங்க வந்து எங்களை மிரட்டுறீங்களே, எங்களை கொடிகட்ட வேண்டாம்னு சொல்றீங்களே. ஆண்ட கட்சி, நாளைய தினம் ஆள போகிற கட்சி அண்ணா திமுக. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீ 500 1000 கொடுத்து, அரிசி மூட்டையை கொடுத்து, ஏழை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்ட. இந்த தேர்தல் டெல்லிக்கு நடந்த தேர்தல். எங்க அப்பா, இது டெல்லிக்கு நடந்த தேர்தல். நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் என்று வந்தால் ஸ்டாலினா எடப்பாடியா என்று கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் முழுமனதாக 100க்கு 100% யார தேர்வு செய்வாங்க? சத்தமா சொல்லுங்க. இப்படி ஒரு கூமுட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? கோமாளி முதலமைச்சர் தேவையாப்பா? மக்களுடைய உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு முதலமைச்சர். நான் ஒரே ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். போர்ல, ஆழ்குழாய் கிணறுல ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் என்ன? சுர்ஜித். எந்த ஊர்ல? மணப்பாறையில. கனிமொழி வந்தாங்க, உதயநிதி வந்தாங்க, ஸ்டாலின் வந்தாங்க, ஊரில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து அந்த போரை சுத்தி உட்கார்ந்து மாரடிச்சாங்க. அட பாவிகளா, இதுவரை 60 பேர் செத்து போயிட்டான், 40 பேர் சீரியஸா இருக்கிறான், 100 பேருக்கு கண்ணு தெரியல. இதுவரைக்கும் இந்த விளங்காத முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி வந்திருக்கிறாரா? ஒரே ஒரு குழந்தை போர்ல விழுந்து இறந்ததுக்கு அண்ணா திமுக முகத்துல கரிய பூசறதுக்காக உதயநிதி வந்தா, ஸ்டாலின் வந்தா, கனிமொழி வந்தாங்க. இந்த தலைவர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் அங்கேயே வந்து ஒப்பாரி வச்சு அழுதாங்க. இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான தலைவர், அவர் பேரை சொல்ல நான் வாய் நாற்றம் அடிச்சு போயிடுறேன். அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வித்தது டிஜிபிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா தடுத்திருப்பாங்க. அட பாவி பசங்களா, இதுக்கு ஒரு கட்சியா? அந்த கட்சிக்கு பேரு கம்யூனிஸ்டா? இது வெக்கமா? இப்படி ஒரு பேட்டியை அவர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு 40 தொகுதி கொடுத்திருக்கிறீங்க. விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். தமிழக மக்கள் இன்றைக்கு 100 பேர் அநியாயமா கண்பார்வை இழந்திருக்கிறார்கள். 60க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏழை அழுத கண்ணீர், ஏழை குடும்பங்கள் அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம்.
திமுகவை பழி வாங்கிய தீரும். தன்னுடைய கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் கள்ளச்சாராயம் விற்பதற்கு அனுமதித்த திமுகவை கடுமையாக கண்டிக்கிறோம். விரைவில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சாதாரண சிலுவம்பளையம் தந்த கிராமத்து சிங்கம், ஏழை எளிய மக்களின் தங்கம், 4.5 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து எல்லோரும் அடடா ஒரு முதலமைச்சர் என்றால் இவர் அல்லவா, எங்கே பார்த்தாலும் வருகிறார், எப்போது போனாலும் சந்திக்க முடியும், எந்த குறையை சொன்னாலும் தீர்க்கிறார், இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று எல்லோரும் நெஞ்சை நிமிர்த்து பெருமைப்பட்ட அருமையான முதலமைச்சராக பணியாற்றியவர் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வெகு விரைவில் வருவார். அருமை சகோதரர்களே, 2026 வரை தமிழகம் தாங்காது. 2026 வரை தமிழகம் தாங்காது. நேத்து பாருங்க, தண்ணி பைப்ல தண்ணி குடிச்சிட்டு இருந்த 3 தாய்மார்கள் மேல ஒருத்த காரை ஏத்தி 3 பேர் மரணம். எங்கே பார்த்தாலும் மரண ஓலம், எங்கே பார்த்தாலும் துக்க சம்பவங்கள். தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்காத இடம் எங்குமே இல்லை. இந்தியாவிலேயே போதைக்கு தூத்துக்குடியில எவ்வளவு ரூபாய் பிடிச்சாங்க? முந்தா நாள் 28 கோடி ரூபாய் பொறுமான போதை பொருள் ஒரு வீட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இன்றைக்கு கைத்தொழிலாக மாறிவிட்டது. இதை சிதைத்து மீண்டும் ஒரு சட்டம் ஒழுங்கு சிறந்த ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் முழு முயற்சி இறங்க வேண்டும். இதுதான் நமக்கு ஒரு தோல்வி. வேகமாக ஓடும் போது கால் இடறி விட்டு விழுந்து விட்டோம். இது சாதாரணமானது. ஆனால் வருங்காலம் எடப்பாடியார் தலைமையிலே சிறப்பாக அமைந்திருக்கு, தெரிந்து கொள்ளுங்கள். தோல்வி என்பது நமக்கு புதிதல்ல. 1980 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் போது 40 பாராளுமன்ற தொகுதியிலே 2 தொகுதியிலே தான் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே நாம் வெற்றி பெற்றோம். நல்லா தெரிஞ்சுக்காங்க. 1980 கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி 2 தொகுதியில் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு 3 மாத காலத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்தது. திமுகவும் காங்கிரஸ் 110 தொகுதி போட்டு ஊர்ல இருக்கிற கட்சியெல்லாம் சேர்த்து போட்டியிட்டு அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் என்று கருணாநிதி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் 3 மாதத்தில் தமிழக மக்கள் தீர்ப்பை மாற்றி எழுதி மீண்டும் எங்களை ஆள்வதற்கு தகுதியானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற முடிவை அறிவித்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 3 மாதத்தில் குற்றம் என்ன செய்வேன் தமிழக மக்களே, எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வந்தார். மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி 1980 அமைந்தது. அதே போல தமிழகத்தின் வரலாற்றிலே புரட்சி தலைவி அம்மா இதே போல 2004 நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை சந்தித்தார். 2009 நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை சந்தித்தார். ஆனால் 2011 புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தார். எதிர்க்கட்சி இடத்தை கூட கருணாநிதியால கைப்பற்ற முடியவில்லை. திமுக பிரதான எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மீண்டும் எப்போது தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் அவர்கள் 234 தொகுதியிலே 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை வெல்வார். மீண்டும் அம்மா ஆட்சி தமிழகத்திலே மலரும். மீண்டும் எடப்பாடியார் என்கிற சிங்கம், சேலத்து சிங்கம் தமிழகத்தின் முதலமைச்சராக வலம் வருவார். யாரும் சோர்வடையாதீர்கள். பட்டி தொட்டி என்று சென்று பகலிரவு மாறாமல் உழைத்து மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை, அம்மா ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே உருவாக்குவோம், உருவாக்குவோம், உருவாக்குவோம். அதுவரை நமக்கு ஓய்வில்லை, அதுவரை நமக்கு உறக்கமில்லை. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொள்வோம். வெற்றி 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 என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடியா திமுக அரசை கண்டித்து, விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கள்ள சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும்.